Welcome, my dear children. Today in English, in prose, we are going to see the lesson Journey by Train, written by Jules Verne. This Journey by Train is extracted from the classic adventure novel Around the World in 80 Days. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த prose Journey by Train இதை எழுதுறவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் வர்ன். சோ இந்த ஜூல்ஸ் வர்ன் வந்து ஒரு பெரிய நாவல் எழுதியிருக்காரு. என்ன நாவல்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 18 டேஸ். வேர்ல்டு ஃபுல்லா 80 டேஸ்ல போயிட்டு வர மாதிரி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவல்ல ஒரு பாட்டு தான் நம்ம பார்க்க போற இந்த ஜேர்னி பை ட்ரெயின். அதாவது அந்த நாவல்ல ஒரு சின்ன பகுதி தான் இது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஆத்தர் ஜூல்ஸ் வர்னை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு பிரெஞ்சு போயட். சரியா? பிரெஞ்சு போயட். அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. சோ யூசுவலா அவருடைய நாவல்ஸ் எல்லாம் அதிகமா எப்படி இருக்குன்னா அட்வென்ச்சர் நாவல்ஸ், அட்வென்ச்சர் சம்பந்தப்பட்ட நாவல்ஸ் தான் அவர் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் பிக்ஷன். அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஒரு நாவல்ஸ்ல இருக்கும். பிக்ஷன் என்ன, கற்பனையான விஷயங்கள். சோ அந்த சயின்ஸ் பிக்ஷனுடைய ஃபாதர் அவரை சொல்றோம். ஏன்னா அறிவியல் புனைக்கதைகள் வந்து நிறைய அவர் எழுதுவார். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒருத்தர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் எழுதுற அந்த நாவலான அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட், ஒரு ட்ரெயின் ஜேர்னில அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கிராஸ் பண்றாங்க. அப்ப அவங்க என்னென்ன பார்த்தாங்க, என்னென்ன அவங்க விசிட் பண்ணாங்க, என்னதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அதுல அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறது தான் இந்த ஸ்டோரியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Passepartout, attempts to go round the world in 80 days on a wager of $20,000 set by his friends at the Reform Club. ஓகே, இந்த ஸ்டோரியில வரக்கூடிய மெயின் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் Phileas Fogg. சோ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா he is an Englishman. சோ அவருக்கு ஒரு பிரெஞ்சு அட்டண்டன்ட் இருக்காரு. அவருடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா Passepartout. சோ இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலா இந்த ட்ரெயின் ஜேர்னி பண்ண போறாங்க. எதனால இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப், ஒரு ரிஃபார்ம் கிளப் ஒன்று இருக்கு. சோ அந்த கிளப்ல வச்சு அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெட், ஒரு வேஜர்னா ஒரு பந்தயம் கேட்டுறது. சோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒரு பந்தயம் கேட்டுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீலியஸ் ஃபாகும் நம்ம பாஸ்பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 80 டேஸ்ல இந்த வேர்ல்ட ஃபுல்லா சுத்திட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றாங்க. அதுக்கு வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெட் கேட்டாங்க. எவ்வளவு பெட் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா $20,000 அப்பவே. சோ அப்ப $20,000 இப்ப அதோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1.6 மில்லியன். சோ அவ்வளோ காஸ்ட்லியானதை வந்து அப்பவே ஒரு பெட்டா கட்டிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 80 டேஸ்ல வேர்ல்ட சுத்தி வர இந்த ஜேர்னியை வந்து ஒரு பெட்டா எடுத்து போயிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த ட்ரெயின் ஜேர்னியா வந்துச்சு. ஓகேவா? அவங்களோட 80 டேஸ் டிராவல்ல நம்ம இந்தியாவை கிராஸ் பண்ணி இந்தியாவில டிராவல் பண்ணும்போது என்னென்ன பார்த்தாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியோட பிகினிங்லேயே நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிலியஸ் ஃபாக் வந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு இந்தியாட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த ரயில்வே ட்ராக்லாம் அப்பதான் வந்து எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, எல்லாம் அப்பதான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல தான் அவர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வர்றாரு ட்ரெயின்ல. சரியா? சோ அதை நமக்கு பிகினிங்ல சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஸ்டோரியில வந்து நிறைய பிளேசஸோட நேம்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மீனிங்ல கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாம்பே வந்து மும்பையோட பழைய பேர். சார் நம்ம இன்னைக்கு அந்த பாம்பேன்னு சொல்லாம மும்பைன்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரியில நிறைய பிளேசஸ்க்கு வந்து பேர் வரும். பட் அதெல்லாம் வந்து என்ன இருக்கும், டிஃபரெண்டா இன்னைக்கு பேர் மாறி இருக்கும் அப்படிங்கறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணிட்டு தான் ஸ்டோரிக்குள்ள வர்றாங்க. ஓகேவா? சோ ஹிண்டாவே நமக்கு சொல்லிட்டாங்க. அப்பதான் இந்தியால வந்து ரயில்வே அந்த ட்ராக் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது, அந்த பாலங்கள்லாம் அப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல வரக்கூடிய அந்த பிளேசஸ்க்கும் நேம் மாறி இருக்கும் அப்படிங்கறதையும் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் ஸ்டோரிக்குள்ள போறாங்க. The trains had started punctually. Among the passengers were a number of officers, government officials and merchants. So train வந்து கரெக்டா பங்க்சுவலா டைமுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So passengers, பயணிகள் மட்டும் இல்ல, அந்த ட்ரெயின்ல நிறைய பேர் இருக்காங்க. யார் யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ், நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அரசு அதிகாரிகள் இருந்தாங்க,
merchants, வியாபாரிகள், வணிகர்கள் சொல்லலாம். சோ அவங்க எல்லாமே இந்த ட்ரெயின்ல இருக்கிறாங்க. Passepartout rode in the same carriage with Mr. Fogg. சோ நம்ம மிஸ்டர் Phileas Fogg வந்து அந்த ட்ரெயின்ல டிராவல் ஆகிறா நமக்கு தெரியும். அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, நம்ம சொன்னோமா Passepartout. சோ அவரும் என்ன பண்றாரு, இவர் கூடயே அதே கேபின்ல அந்த கேரேஜ்ல அவரும் வந்து டிராவல் பண்றாரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பர்சன் இருக்காரு. அண்ட் a third passenger occupied a seat opposite to them. அவங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த கேபின்ல வந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா this was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. So அந்த ஆப்போசிட் சீட்ல இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார் பிரான்சிஸ் Cromarty. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் மிஸ்டர் ஃபாகோட ஒரு ஃப்ரெண்டு தான். எப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஃபாகும் பிரான்சிஸ் ரெண்டு பேரும் ஷிப்ல டிராவல் பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா மங்கோலியா ஷிப். சோ அந்த ஷிப் எங்க வருதுன்னா பாம்பே வருது. அதுல வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணி அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. சோ அந்த மங்கோலியன் ஷிப்ல வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. அவங்க மறுபடியும் எங்க மீட் பண்றாங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் டிராவல்ல மீட் பண்றாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்ல மிஸ்டர் பிரான்சிஸ் உட்கார்ந்துருக்காரு. சோ அவரையும் மீட் பண்றாங்க. ஏற்கனவே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்னால அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. An hour after leaving Bombay, the train had passed the bridges and the island of Salsette and had got into the open country. So இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆயிட்டு இருக்குது. பாம்பே கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்குது. ட்ரெயின் வந்து பிரிட்ஜஸ், பெரிய பெரிய பிரிட்ஜஸ் கிராஸ் பண்ணி போகுது. அதுக்கப்புறம் ஐலாண்ட் ஆஃப் சால்செட் அப்படிங்கிற அந்த தீவை கிராஸ் பண்ணி போகுது. இப்போ சிட்டி எல்லாம் விட்டுட்டு எங்க போகுது, ஓபன் கண்ட்ரி, அந்த சிட்டி விட்டு அவுட் இருக்கு. இப்ப ட்ரெயின் வெளியே வந்துருச்சு. இப்ப ட்ரெயின் மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்குது. During the night, the train left the mountains behind and passed Nasik, and the next day proceeded over the flat, well-cultivated country of the Khandesh with its straggling villages above which rose the towers of temples. So அப்படியே டிராவல் ஆகுது. அப்ப நைட் ஆயிருச்சு, டிராவல் ஆயிட்டே போகுது. இப்ப நைட் வந்து அந்த ட்ரெயின் டிராவல் ஆகும்போது பெரிய பெரிய மவுண்டன்ஸ் எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாசிக் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் நாசிக். சோ அந்த நாசிக்கை கிராஸ் பண்ணி அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஆயிருது. நெக்ஸ்ட் டே அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப எதை கிராஸ் பண்ணி போகுது அந்த ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி ஆஃப் த காந்தேஷ். சோ காந்தேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கிட்ட வருது. அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னா வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி அப்படின்னா நல்ல, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட். நம்ம இந்தியானாலே நமக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் நமக்கு தெரியும். அப்ப அந்த விவசாய நிலங்கள்லாம் அப்படி பாக்குறதுக்கு அப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெல் கல்டிவேட்னா அப்படி ஃபுல்லா கிராப்ஸ் எல்லாம் விளைஞ்சு நல்ல வளமான ஒரு பகுதியா அது தெரியுது. அந்த செடிகள்லாம் நல்லா விவசாய நிலங்கள்ல முளைச்சு பாக்குறதுக்கு அழகா இருக்கு. சோ அது அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அந்த காந்தேஷ் பிளேஸ பத்தி சொல்றாங்க பாருங்க. வித் இட்ஸ் ஸ்ட்ராக்லிங் வில்லேஜஸ். ஸ்ட்ராக்லிங் அப்படி மீன்ஸ் சிதறி கிடக்கக்கூடிய. சோ அந்த காந்தேஷ் அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸ் இருக்கு. அந்த வில்லேஜஸ் அங்கங்க அப்படியே சிதறி கிடக்குது. அப்படியே அங்கங்க அப்படியே ஸ்ட்ராக்லிங் அப்படிங்கறத சிதறி கிடக்குது. சொல்லணும்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஒவ்வொரு இடத்துலயும் அங்கங்க அப்படி நிறைய கிராமங்கள் அப்படி வீடுகள்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே ட்ரெயின் போகுது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ், அங்க டெம்பிள்ஸ் நிறைய இருக்கு. அப்படி நல்லா உயரமான கோவில்கள் நிறைய இருக்கு. சோ அதையும் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகுது. அதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டே போறாங்க. This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of the Godavari. சோ இந்த காந்தேஷ் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் நல்ல ஃபர்டைல், நல்ல வளமா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்மால் ரிவர்ஸ், சின்ன சின்ன ஆறுகள், அப்புறம் கிளியர் ஸ்ட்ரீம்ஸ், சின்ன சின்ன ஓடைகள், தெளிவான ஓடைகள். கிளியர் ஸ்ட்ரீம்ஸ்னா தெளிவான ஓடைகள். அப்ப ஆறுகள், ஓடைகள், அங்க இருக்கக்கூடிய சின்ன நதிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஓடைகள்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து நிறைய வாட்டர் தண்ணி கொடுக்கறாங்க. அதனாலதான் இந்த இடம் நிறைய ஃபர்டைலா வளமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ இந்த ஸ்மால் ரிவர்ஸ், இந்த ஓடைகள்லாம் யாரோடைய கிளை நதிகள், ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா கிளை நதிகள் நம்ம சொல்லுவோம். யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. கோதாவரி வந்து நம்ம ஃபேமஸான ஒரு ரிவர். அந்த கோதாவரி ரிவருடைய கிளை நதிகள் தான் இதெல்லாம். அப்ப இவங்க எல்லா இந்த ரிவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர், இந்த ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர்னாலதான் இந்த காந்தேஷ்ல இருக்க எல்லா பகுதிகளும் நல்ல ஃபர்டைலா
அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு சொல்றாங்க. சோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே ட்ரெயின் போயிட்டு இருக்குது. Passepartout, on waking and looking out, could not believe that he was actually crossing India in a railway train. சோ நம்ம பாஸ்போர்ட் அவருடைய அசிஸ்டன்ட் இருக்கிறாருல, ஃபாகோட அசிஸ்டன்ட், அவரு நல்லா தூங்கிட்டார் போல் இருக்கு. சோ இப்பதான் தூக்கத்துல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் பாக்குறாரு. அதை பார்த்தோம் அப்படியே அவருக்கு ஒரே ஷாக்கா சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா நான் இந்தியாவை தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன்னா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா the locomotive guided by an English engineer and fed with coal threw out its smoke upon cotton, coffee, nutmeg, clove and pepper plantations. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லொக்கோமோட்டிவ்னா என்ன, அந்த ரயில்வே இன்ஜின் தான் சொல்றாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிற காரணம் இன்ஜின் தான். சோ அந்த இன்ஜினை ஓட்டக்கூடியவர் யாருன்னு பார்த்தா ஒரு இங்கிலீஷ் என்ஜினியர் தான். சோ நமக்கு தெரியும் அந்த காலத்து ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல் நிலக்கரி வச்சுதான் ட்ரெயின் மூவ் ஆகும். சோ அந்த நிலக்கரி அதுல வரக்கூடிய அந்த புகை, அந்த ஸ்மோக் பாத்தீங்கன்னா அங்க சைட்ல இருக்கக்கூடிய காட்டன் என்ன, பருத்தி பஞ்சு, பருத்தி செடிகள், அப்புறம் காஃபி, உங்களுக்கு தெரியும் காஃபி தோட்டம், அதுக்கப்புறம் நட்மெக் மீன்ஸ் ஜாதிக்காய். சோ அதுக்கப்புறம் க்ளோவ் அப்படிங்கிறது கிராம்பு, அதுக்கப்புறம் பெப்பர் உங்களுக்கு தெரியும் குறுமிளகு. சோ இந்த தோட்டங்கள்லாம் அங்க இருக்கு, அந்த சைட்ல, அந்த ட்ரெயின் போற சைட்ல இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த ட்ரெயின்ல அந்த கோல் நிலக்கரி எரிக்கிறதுனால அதுல வரக்கூடிய அந்த ஸ்மோக் என்ன பண்ணுது, அது இந்த பிளான்டேஷன் ஃபுல்லா, அந்த தோட்டங்கள் ஃபுல்லா அது மேல அப்படியே படுறது, அந்த புகையெல்லாம் அது மேல படுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. While the steam curled in spirals around groups of palm trees in the midst of which were seen attractive bungalows, viharas and marvelous temples decorated by the rich work of Indian architecture. So அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டீம்னா நீராவி வெளியே வரும்ல அந்த ட்ரெயின்ல இருந்து, அந்த காலத்து ட்ரெயின் தானே. அப்ப அந்த நீராவி எப்படின்னா கேர்ல ஒரு சுருள் மாதிரி அப்படி ஸ்பைரலா சுத்தி எங்க போகுதுன்னா, அங்க இருக்கிற பாம் ட்ரீஸ், அங்க நிறைய பனை மரங்கள் இருக்கு, அந்த பாம் ட்ரீஸ் எல்லாம் சுத்தி அப்படி போகுது. அதுக்கப்புறம் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் விச் வேர் சீன் அட்ராக்டிவ் பங்களாஸ். அப்ப அங்க நிறைய பங்களாஸ் அப்படி இருக்கு. பங்களாஸ் என்னன்னா பெரிய பெரிய சொகுசு வீடுகள். அதோட ரூஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும், அந்த மாதிரி வீடுகள் தான் இருக்கும். சோ அதுதான் பங்களாஸ் நம்ம சொல்லுவோம். தமிழ்ல பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பங்களாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. சோ அந்த பங்களாஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி அது போகுது அந்த ட்ரெயின். அதெல்லாம் பாக்குறது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் விஹாராஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த புத்த மதம் இருக்குல்ல, அவங்க அங்க அந்த புத்த மதத்தை போதிக்கூடிய அந்த துறவிகள் அவங்க இருக்கக்கூடிய இடம் அது. சோ அது அங்க இருக்குது, அதையும் பார்த்துட்டே போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்வலஸ் டெம்பிள்ஸ், நிறைய கோயில்கள் அங்க இருக்குது. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேட்டட் பை த ரிச் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். அதாவது அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சுஸ், சிலைகள், அந்த பெயிண்டிங்ஸ், அதெல்லாம் பாக்கும் போது இந்தியனுடைய ஆர்கிடெக்சர், இந்தியாவுடைய கட்டிடக்கலையுடைய அந்த அருமை அங்க தெரியுது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்தியாவுடைய ஆர்கிடெக்சர் வேற எந்த கண்ட்ரிக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நமக்கு தெரியும் பிரகதீஸ்வர் டெம்பிளா இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளா இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்கிடெக்சர் பயங்கரமா இருக்கும், கட்டிடக்கலை சூப்பரா இருக்கும். சோ அதையெல்லாம் இந்த ட்ரெயின் டிராவல்ல இவங்க பார்த்து ரசிச்சுட்டு அதை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? Then they came upon a vast areas extending to the horizon with jungles where snakes and tigers lived. சோ இப்ப ட்ரெயின் அதை கிராஸ் பண்ண டெம்பிள்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வருது. இப்ப எங்க வருது அப்படின்னா, இட் இஸ் என்டரிங் இன்டு a jungle, ஒரு ஜங்கிள்ல வருது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்னேக்ஸ் அண்ட் டைகர்ஸ் அதெல்லாம் வாழக்கூடிய ஒரு பிளேஸ். சோ அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ட்ரெயின் வருது. These creatures fled at the noise of the train. இந்த ஸ்னேக்ஸ், இந்த டைகர்ஸ், இன்னும் நிறைய அனிமல்ஸ் அந்த ஜங்கல்ல வாழக்கூடியதெல்லாம் இந்த ட்ரெயினோட சவுண்ட் கேட்டு these creatures fled அப்படின்னா பயந்து தப்பி செல்றது. அதாவது அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த சவுண்டை கேட்டு பயந்து அந்த ஜங்கலை விட்டு அங்கிட்டு ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சவுண்டை கேட்டு, அந்த ட்ரெயினோட சவுண்டை கேட்டு அதெல்லாம் ஓடுது அந்த ஜங்கலுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. Then they came to forests where elephants stood gazing with sad eyes at the train as it passed. சோ அதுக்கடுத்து அப்படியே அந்த ஃபாரஸ்ட்குள்ள வரும்போது பார்த்தா அங்க நிறைய எலிபென்ட்ஸ், யானைகள் கூட்டம் அங்க நிக்குது. அவங்க கேசிங்னா என்ன, அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறது, அப்படி வித் சேட் ஐஸ், ரொம்ப அப்படியே சோகமான அந்த கண்களோட அந்த ட்ரெயின் கிராஸ் பண்றத அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே அவங்க பார்த்துட்டே வர்றதா நமக்கு நம்ம ஆத்தர் சொல்றாரு. At 12:30
the train stopped at Berhampur. So இப்ப 12:30 அப்படின்னா என்னன்னா 12:30 சரியா? சோ இப்ப ட்ரெயின் வந்து பெர்ஹம்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டாப் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக. The travelers made a hasty breakfast. Hasty means quick. ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுறாங்க பிரேக்ஃபாஸ்ட். And started off to Assaghar. அங்க இருந்து அசகர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து இப்ப ட்ரெயின் மூவ் ஆயிருச்சு. Now they travel along the banks of the small river Tapti, which empties into the Gulf of Cambrai near Surat. So இப்போ அங்க இருந்து கிளம்புறாங்க, திருப்பி அசகர்ல கிளம்புது. இப்போ கிளம்புற ட்ரெயின் எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னா பேங்க்ஸ் ஆஃப் த ஸ்மால் ரிவர் டப்டி. சோ டப்டிங்கிறது ஒரு ரிவர். அந்த ரிவரோடைய பேங்க்ஸ், அந்த கரையோரங்கள்ல அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆகுது, டிராவல் ஆகி போயிட்டு இருக்குது. சோ அது எங்க போய் முடியுது இந்த தப்தி ரிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரே அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல தான் போய் இது எண்ட் ஆகுது. எம்டிஸ் அப்படின்னா அங்க போய் கலக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அது எங்க இருக்குன்னா நியர் சூரத், சூரத் கிட்ட இருக்குது அந்த பிளேஸ். சூரத் வந்து குஜராத் கிட்ட இருக்கு நமக்கு தெரியும். சோ இப்போ அந்த ட்ரெயின் அதெல்லாம் அந்த வழியா போகுது. சோ அதையும் பார்த்துட்டே அப்படியே போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்சுவலா இந்த ஸ்டோரியில வரும்போது எல்லாமே நிறைய டெம்பிள்ஸ் பத்தி பேசுறாங்க, இந்த பங்களாஸ் பத்தி பேசுறாங்க, பிளான்டேஷன் கிராப்ஸ் பத்தி பேசுறாங்க, அக்ரிகல்ச்சர் பத்தி பேசுறாங்க, பிரிட்ஜஸ் பத்தி சொல்றாங்க, ஜங்கிள்ஸ் பத்தி சொல்றாங்கன்னா இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இந்தியா எவ்வளவு ஒரு பிக் கண்ட்ரி, அதுல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்ற மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப இந்தியாவுடைய பியூட்டியை சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Then towards evening the train entered the valleys of the Sutpur mountain which separates the Khandesh from Bandalgarh. It was 3 in the morning. So இப்ப ட்ரெயின் வந்து அந்த சூரத் கிட்ட இருக்கக்கூடிய கிராஸ் பண்ணி வரும்போது இப்ப எங்க என்டர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. So the train is entering the valleys of the Sutpur mountains. Valleys என்ன, பள்ளத்தாக்குகள். அந்த சுத்பூர் மவுண்டைன்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகள் கிட்ட வந்து என்டர் ஆகுது. சோ இந்த வேலிஸோட ஒர்க் என்ன, அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் செப்பரேட்ஸ் த காந்தேஷ் ஃப்ரம் பண்டல்கர். நம்ம ஏற்கனவே காந்தேஷ் அப்படிங்கறத படிச்சோம், ஃபர்ஸ்டே பார்த்தோம். அவங்க டிராவல் பண்ணி வரும்போது அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுல, அந்த காந்தேஷ் பகுதியையும் பண்டல்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸையும் பிரிக்கக்கூடிய ஒரு வேலி தான் இங்க இருக்குது. சோ அது அந்த இடத்துல தான் இந்த ட்ரெயின் இப்போ என்டர் ஆகுது. சோ அந்த வழியே வருது. இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் 3 in the morning. மார்னிங் 3 o'clock தான் இப்ப டைம். இப்ப ட்ரெயின் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. சோ இப்போ அந்த செக்ஷன் 1ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்ல இருந்து என்னென்னலாம் விசிட் பண்ணாங்க, என்னதெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இனி செக்ஷன் 2ல அடுத்து என்னென்ன பிளேஸ் அவங்க பார்த்தாங்க, அங்க என்னென்ன பியூட்டி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். I hope you would have understand the section 1 clearly. Thank you, students.